ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இப்போ நம்ம லாக்டவுன் பீரியடாக இருக்குது. இந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரியான வீட்டில் இருந்தே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு ஆன்லைன் ஜாப் தான். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிங்கிறத தேடி அலைகிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக போடப்படுற வீடியோ தான் இது. இதுக்கு என்ன மாதிரியான வெப்சைட் வேணும், அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி பேமெண்ட் ரிசீவ் பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்காக நம்ம கூகுளுக்கு வந்திருக்கோம். கூகுளில் நீங்கள் hubstafftalent அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதில் நீங்கள் hubstafftalent அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இதோட ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் நிறைய ஒர்க் இதில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இருக்குது, டிசைன் அண்ட் மல்டிமீடியா, ரைட்டிங் அண்ட் கண்டென்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி டேட்டா பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் கன்சல்டிங் இருக்குது. இந்த மாதிரி எந்த இதில் வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸும் இருக்குது. உங்களுக்கு எது முடியுதோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும், இதில் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜில் இருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த ஒரு வெப்சைட் போனாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட் அப்படிங்கிறது 100% ஜென்யூன் வெப்சைட் இது. அதே போல் ட்ரஸ்ட்வர்த்தி, நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட்டும் கூட. இதில் பேமெண்ட்டு கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா என்ட்ரி ஜாப், உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமோ அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம டேட்டா என்ட்ரிக்காக தான் இந்த வீடியோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ் பேஸ்ட் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் பாருங்கள் பாகிஸ்தான், யுனைடெட் கிங்டம், நைஜீரியா, இங்கே எல்லாமே இவங்களோட இந்த மாதிரியான ஒர்க்கு ஃப்ரீலான்சர்ஸாக எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசிஸ்லையும் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு அவர் பேசிஸும் இருக்குது. ஃபுல் டைம் ஒர்க் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாரத்துக்கு இவ்வளவு, மந்த்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுலேயே பாருங்கள், நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறது, இங்கே அவர்லி ஒர்க் பண்ணுறது பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு $10 வரைக்கும் கிடைக்குது. இது காப்பி எடிட்டிங்க்கு, அப்புறம் மிஷின் லேர்னிங் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு விதமான ஏர்னிங் இதில் இருக்குது. நம்ம இதில் எது வேணுமோ, நமக்கு என்ன தெரியுமோ, ஃபோட்டோகிராஃபி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு என்ன தெரியுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், இதில் ஃப்ரீலான்சராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட நிறைய டாப் ஏஜென்சிஸ் லிங்க்ல இருக்கு பாருங்க. ஜெட்ரூபி, வெபிஆர் லிமிடெட், அப்புறம் அனலாக் ஐஎன்சி, ஸ்டாக் டிஜிட்டல் மீடியா சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இதோட கனெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக இதில் இப்போ நம்ம போய் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒன்னொன்னும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபைல் பாருங்க, இதில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே, 1.5 லட்சம் கிட்ட என்ன இருக்கு, இதில் ப்ரொஃபைல் இருக்கு. அதே மாதிரி 3300 ஏஜென்சிஸ் இவங்களோட கனெக்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 208 கண்ட்ரீஸில் இதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1788 ஜாப்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு சிலர் எந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், ரைட்டிங் அது ஒரு ஹவருக்கு $50, $50. ஒரு டாலருங்கிறதே உங்களுக்கு எவ்வளோ தெரியும், $50 சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு $5 சம்பாதிக்கிறது,
$8 $4 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அவங்கவுங்க செய்கிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு பாருங்கள் $30, அதே மாதிரி $9, இந்த மாதிரி அவங்கவுங்க என்னென்ன செய்ய. இமெயில் மார்க்கெட்டிங்னா $9 தராங்க. அதே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னாக்கா $5 கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காப்பி ரைட்டிங், இந்த மாதிரி எடிட்டிங், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு $85 தராங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் ஏர்ன் பண்ண முடியும்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஏ ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ இதில் போயிட்டு நம்ம ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அதை டிக் பண்ணி நம்ம சைன் அப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோடது என்ன ஆகிடும், ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதில் போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா தான் இந்த மாதிரி நமக்கு வந்து வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நிற்கும். இப்போ நம்ம சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போயிட்டு என்ன செய்யலாம், என்ன ஜாப் அப்படிங்கிறத நம்ம இதில் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னாக்கா இதில் என்ன ஜாப் வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கேட்டகரி வேணும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாக்கா நீங்கள் டிசைனர் அப்படின்னா டிசைனர் வைக்கலாம், டேட்டா என்ட்ரினா டேட்டா என்ட்ரின்னு வைக்கலாம். இப்போ டேட்டா என்ட்ரிங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால டேட்டா என்ட்ரி நீங்கள் எந்த கேட்டகரி வேணுமோ அதை என்ன செஞ்சுக்கலாம், இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது டேட்டா என்ட்ரியில் என்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதில் பாருங்கள் லாங் டேர்மாக இருக்கிறது இருக்குது, அதே ஃபுல் டைமாக இருக்கிறது இருக்குது, அவர் பேசிஸில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை என்ன செய்ய, இந்த பாருங்கள் வீடியோ கண்டென்ட் எடிட்டர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவர் பேசிஸில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு எந்த ஜாப் வந்து இதில் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாபை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸும் இருக்குது. ஃபில்டர்ஸில் போயிட்டு நம்மளோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் டைப்பு எப்படி வேணும், ஃபுல் டைமாக வேணுமா, அவர்லி வேணுமா, ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வேணுமா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இங்கே ஜாப் வந்து மாறும். இப்போ நீங்கள் பாருங்கள் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் ஜாப் ஒன்று இருக்குது, அது வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவர்லி கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஜாபோ அது வந்து உங்களுக்கு இதில் காமிக்கும். அதே மாதிரி ஃபுல் டைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜாப் வந்து காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாப் வேணுமோ அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே ரேட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன ரேட் அப்படின்னு எத்தனை டாலர்ஸ் வந்து $1 $100 வரைக்கும் உங்களுக்கு என்ன டாலர் வேணுமோ நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். இது உங்களோட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஃபுல் டைமா, ஃபிக்ஸ்டு டைமா, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லையா, இல்லைனாக்கா அவர்லி பேசிஸ்லையா, எந்த பேசிஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதில் அந்த $US வரும். அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பற்றி கேட்குது. அப்புறம் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறது கேட்கும், என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது கேட்குது. அதோட இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஜாப்லையும் நமக்கு எது சூட் ஆகும்னு நினைக்கிறோமோ அதை பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நான் இந்த ஜாபை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அவைலபிலிட்டி இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, அவர்லி கான்ட்ராக்ட் ஒரு 1 hour ஒர்க் பண்ணாக்கா $6 அப்படிங்கிற அளவில் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னாக்கா இன்டர்மீடியேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகினர்ஸ் அப்படின்னாக்கா 1-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அந்த ஜாபுக்கு. அதே மாதிரி இன்டர்மீடியேட்னா 3-5 வருஷம் கேட்பாங்க. எக்ஸ்பர்ட்னா 5 வருஷத்துக்கு மேலே கேட்பாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜஸ் பாருங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஜாப் நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன செய்யலாம், அப்ளை டு ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜாபுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், இப்போ அப்ளை டு ஜாப் கொடுத்தோடனே ப்ரொஃபைல் சூஸ் பண்ண சொல்லுது. நீங்கள் ஃப்ரீலான்சரா ஏஜென்சியா அப்படின்னு கேட்குது. ஏஜென்சி அப்படிங்கும்போது ஏஜென்சியை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம யாரையாவது இந்த மாதிரி ஒர்க்கிங் பர்சனை நம்ம வேலைக்கு ஆள் எடுத்து அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறத நம்ம ஏஜென்சி சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ரீலான்சர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறதுல நம்ம கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது ஃப்ரீலான்சர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஐ எம் ஏ ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கேட்குது, ப்ரொஃபைல் கேட்குது. இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக நேமு, அப்புறம் வந்து ஃபோன் நம்பர்ஸ், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், ஐ அக்ரி டு யூஸ் ஹப்ஸ்டஃப் டேலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கு கிளிக் பண்ணிட்டோம்னாக்கா நெக்ஸ்ட்டு கேட்கும். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யும், ரெஸ்யூம் வந்து ஃபில் பண்ண சொல்லும். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அப்புறம் வெப் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஸ்யூம் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணணும். ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மாடல்லாம் வேணும்னு நினச்சா கூட ஃப்ரண்ட்டில் ஹோம் பேஜில் ஒரு சிலரோட ப்ரொஃபைல் இருக்குது, ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறவங்களோட ப்ரொஃபைல். அவங்களோட அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து என்ன செய்து கிடைக்கிது. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட்டை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பேபால் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், பேமெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேபால் மூலமாக நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பேபால் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு பேபால் அக்கௌண்ட் இருந்தாக்கா நீங்கள் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீலான்சர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சரோடதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க பாருங்கள், $20 வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஏர்ன் பண்ணுறாரு இவர். இப்போ அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அவருடைய ஸ்கில்ஸ் என்ன, அவர் எப்படி கொடுத்துருக்காரு, எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் தெரியும். ஒரு சில இதில் வந்து ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஸ்யூமையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஒரு மாடலுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் அவரோட ரெஸ்யூம் கொடுத்துருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஒரு மாடலில் கூட நம்மளோட ரெஸ்யூமை நம்ம ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ரெஸ்யூம் நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு என்ன கேட்டகரி, என்ன நிச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கும்போது இதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி அவர் பேசிஸ், ஃபுல் டைம் பேசிஸு, இந்த மாதிரி எல்லா டைப்பும் இருக்கிறதுனால உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டிலேயே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.